நம்மளை அவர் நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2025 முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த வருடம் முழுக்கும் கிருபையாக நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அதிகமாக ஜெபத்தில், வேத வசன தியானத்தில் நாம் ரொம்ப விழிப்போடு ஆயத்தமாக இருப்போம். ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க. அவரை சார்ந்தவர்களே அவர் கூட்டிகிட்டு போயிடுவார். அல்லேலூயா சொல்லுவோம். அவரை தேடலை, அவரை விட்டு விலகி அவருடைய வழியில் போகாமல் இருந்தால், நடக்காமல் இருந்தால் அவருடைய ராஜ்யத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேற்றைய தினத்தில் அந்த செல்லில் ஒரு சின்ன காட்சியை பார்த்து அப்படியே மனம் உருகி போனேன் நான். என்னென்னா, எரிமலை எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த எரிமலை வெடிக்கிறத அப்படியே அந்த காட்சி அப்படியே காண்பிக்கிறாங்க பாருங்கள். அப்படியே கதன்னு அப்படியே கொதித்து அந்த பாறை மண் எல்லாம் அப்படியே இழகி ஓடுது. அப்போ தான் யோசித்தேன், ஏசப்பா, ஒரு மனிதனுடைய ஆத்துமா இப்படி ஒரு இடத்துக்குள்ளே இருக்குமானால், ஒரு மனிதன் ஒரு 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 இது இந்த ஒரு பூமிக்குள்ள அக்கினி ஒரு உருகி கல் மண்ணெல்லாம் உருகி வருதுன்னா நரகம் இவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு என் உள்ளத்தில் வேதனைப்பட்டு, ஏசுப்பா, ஒரு ஆத்துமா கூட இங்கே போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி ஒரு இடம் இருக்குது. மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம அதற்குத்தான் நம்ம தயாராகணும். நம்ம எல்லாரும் ஒரு நாளில் இந்த கூட்டை விட்டு வெளியே போக போகிறோம். இது சரீரம் ஒரு கூடு, சோத்திரம். இந்த கூட்டை கீழே போட்டுட்டு நம்ம ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு சேராதுக்கு முன்னாடி வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஹல்லேலூயா. அவரை நினை, உன்னை படைச்சவரை நினை, நம்மளை படைத்த தெய்வத்தை நினைத்து ஆண்டவரை நம்ம துதிக்கணும். ஆகையினாலே நமக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை வச்சிருக்கிறார், நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அங்கே எப்பொழுதும் சந்தோஷம், அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறல் இல்லை, கண்ணீர் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை. அவ்வளோ சந்தோஷமான இடம். ஆனால் நரகத்தில் அப்படிலாம் இருக்குதா? எந்த காலத்திலையும் வேதனை, எப்பொழுதும் நரகத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், வெந்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கே அக்கினி அவியாமலும் புழு சாவாமலும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. அதை சொன்ன ஒரே ஒரு புத்தகம், அந்த வேத புத்தகம் ஒன்று தான். அல்லேலூயா சொல்லுவோம். மறுமையை குறித்து, மறு உலகத்தை குறித்து இந்த உலக வரலாற்றிலே எந்த சரித்திரத்திலேயோ எந்த புத்தகத்திலேயோ சொல்லவே படலை. அல்லேலூயா சொல்லுவோம். இயேசுநாதர் அதை சொல்கிறதுக்கு தான் பூமிக்கு வந்தார். பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது, மரணம் இருக்குது, ஜீவன் இருக்குது. நீ எதை தெரிந்து கொள்கிற? அல்லேலூயா சொல்லுவோம். நாம் எதை செலக்ட் பண்ணுறோம்? நம்ம கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு. நான் வேணும், அங்கே போகணும், அப்படியே ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்கு வரட்டும். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்தில் நம்ம எடுத்துக்கொண்டான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்கிறேன், கவனிங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த இடத்துல பார்க்குறோம், பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்கெல்லாம் சேர்ந்து கடலில் மீன் பிடித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க மீன் பிடித்துட்டு வந்தால் தான் வீட்டுக்கு சாப்பாடு. அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா உழைப்பு இல்லாமல் மனிதனுக்கு தேவை அன்றாட உழைப்பு, வருமானம் நமக்கு கட்டாயம் அவசியம். நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியம். பொருளாதாரம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். இப்போ அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்தால் தான் வீட்டுக்கு சாப்பாடு. ஆனால் பாருங்கள், முழுவதும் மீனை பிடிக்கிறாங்க, கடலுக்குள்ளே போகிறாங்க, பிரயாசப்படுறாங்க. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்ட பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை, வெறுமை, வாழ்க்கையில் வெறுமை. நம்முடைய பிரயாசத்தில், இந்த உலகத்தில், நம்முடைய முயற்சியில், நம்முடைய பலத்தில் நம்ம எதை முயற்சி பண்ணாலும் அது வெறுமையாக தான் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை மாறணும்னு. வெறுமை மோசமானது பாருங்கள். வெறுமைனா என்ன நினைக்கிறீங்க? சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, கையில் ஒரு 100 ரூபா கூட இல்லை,
10 ரூபா யார்கிட்ட போய் வாங்கணும், அதுக்கு பேர் என்ன பேர்? வெறுமை. வழியில் சொல்லுவோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம இடத்துல வெறுமை இருக்கிறதோ, கடன், வியாதி, பொருளாதார பற்றாக்குறை, அதுக்கு பேர் என்ன? தர்த்திரம். இது நம்மளை விட்டு போக வேண்டும். வழியிலே சொல்லுவோம். இப்படி எப்படி இந்த பேதுரு இவருடைய வாழ்க்கையில் வெறுமை, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு போகணும், வழி இல்லை, கடலுக்கு போயிட்டு வெறுமையாக வராங்கய்யா, மொத்த மீனோடு பிடிக்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய பிரயாசம் எல்லாம் வேணியா அந்த உலகத்தில்? வெளியில சொல்லுவோமா? நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் நம்முடைய பிரயாசத்தில் தேவனுடைய அனுக்கிரகம் நம்முடைய இல்லைன்னா ஒரு பயன் கிடையாது. பாருங்க, நீ ராம் முழுது பிரயாசப்பட்ட, நீ கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் போடுன்றார் ஆண்டவர் இயேசு. கொஞ்சம் ஆழத்தில் போடு. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தபடியே வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வலையே கிழிந்து போகிற அளவுக்கு மீன், பெரிய பெரிய மீனா, ஆசீர்வாதம். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைப்படி அவங்க செஞ்ச உடனே அவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு பேர் என்ன பேர்? அதிசயம். ஆமென். அழியிலே சொல்லுவோம். என்ன நடக்கும் அப்படின்னா, லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர்கள் திரளான மீன் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனாக கிடச்சி அவங்க பார்த்த உடனே அப்படியே பார்க்குறாரு பேதுரு, அப்படி பார்க்குறாரு ஆண்டவர். அதான் பிரமிப்பு. அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஏசப்பா இந்த பேதுருவுக்கு ஒரு பிரமிப்பை கொடுத்தது போல் உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்காவது நடந்திருக்குதா? நிச்சயமாக நடந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குதில்லை, அது ஒரு பிரமிப்பு தானே? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. திருமணமாகி குழந்தை பிறக்குது, ஒரு 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 பிரமிப்பு தானே? வீடு கட்ட வீடு கட்டுறல, அது ஒரு பிரமிப்பு தானே? அல்லேலூயா சொல்லுவோம். சதவ சொல்ல அல்லேலூயா. அருமையான பிள்ளைகள்லாம் நிறைய பிள்ளைங்க வீடு கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அது அவங்களும் ஒரு ஆச்சரியம். அந்த தம்பி சொல்கிறாப்புல, லோகேஷ் சொல்கிறாப்புல, ஐயா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தம்பி வந்திருக்காப்புலையா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வந்திருக்காப்புல, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. கற்றுக்கு ஸ்தோத்திரம். ஜன்னல் மட்டத்துக்கு வந்திருக்குது. நான் போய் அஸ்திவாரத்துக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு 2வது ஒரு தடவை ஜெபம் பண்ணுறதுக்காக போகும்போது அந்த தம்பி ஆச்சரியமாக சொல்கிறாப்புல, ஒரு சிலதை நான் சொன்னேன், சில மாற்றங்களெல்லாம் பண்ணணும் தம்பி, இப்படிலாம் சொன்னோன்னே சரியான்னு சொல்லி உடனே அங்கே சில வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், எனக்கு இது எப்படி நடக்குன்னே எனக்கு தெரியலையா, ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவான். இதுக்கு பேர் என்ன பேர்? பிரமிப்பு. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் நம்மளை பிரமிக்க அடைய பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அவங்க வீட்டை போய் நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த போய் நான் வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் 5 பேர் தங்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் இவ்வளோ தான் இருக்கும் கூரை வீட்டில். அவங்க இப்போவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் சந்தோஷப்படுறேன். சகோதரி ஓயாமல் சொல்லுவாங்க, எவ்வளோ பாருங்கய்யா, எவ்வளோ கஷ்டத்துலேருந்து கர்த்தர் எங்களை தூக்கி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடந்த வருடத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறு இல்லாமல் வந்து அம்மா ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஆமாம். அல்லேலூயா சொல்லுவோம். அவங்க சொல்கிறத எனக்கு அவ்வளோ ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அவ்வளோ ஒரு சிறிய ஒரு குறுகின இடத்துல இருந்த எங்களை நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் எவ்வளோ நல்லவரோட அன்பை ருசிக்கணும். ஆண்டவர் எனக்கு எவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கையில் ஒன்றுமே இல்லையா, ஆண்டவர் இன்றைக்கி சோதரர் இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கிறாருன்னா அது பிரமிப்பா இல்லையா? நீங்களே யோசித்து பாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். வாழ்க்கையில் எத்தனையோ கட்டத்தில் பிரமிப்பு. நம்ம சபையில் வந்தவங்க நிறைய பேர் வீடு வாங்கியிருக்கிறாங்க, இடம் வாங்கியிருக்கிறாங்க, குழந்தை இடம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பிரமிப்பு அல்ல? அல்லேலூயா சொல்லுவோமா? பேதுரு வெறுமையாக இருந்த வாழ்க்கை. இன்னும் நீங்கள் ஒருவேளை பிரமிப்பு அடையலை, என் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயம் நடக்கலை நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, நாளொன்று வரும். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.
அந்த வார்த்தையை ஃபுல்லாக நினச்சிக்கிட்டே இருங்க. இது அதிசயம் இல்லை, பேதுருக்கு நடந்து என்னது? தருகிறார் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் விலகி ஒரு அதிசயத்தை காணப்படும். பிரமிப்பு உண்டானது. பிரமிப்பு என்றால் சிந்தைக்கு எட்டாதது அந்த வார்த்தை. அப்படி பார்த்தா ஆச்சரியமா, இப்படியா நடந்தது, இப்படியா செஞ்சார், நினைச்சபடி நடந்துருச்ச, பிடிச்ச யோசித்தோம் நடந்துருச்ச. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு 3 பிள்ளைகள் பிறந்து இறந்துருக்கிறாங்க. அழுது இருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம். ஏன் ஆண்டவரே, ஏனென்று கேட்க உரிமை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பையன் பிறந்தான். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா இவன் அந்த உலகத்தில் ஒத்தையில் விட்டுறக்கூடாது, இனி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அதுதான் அவங்க 2 பேர்த்தையும் கடந்த 1ஆம் தேதி கடந்த நாட்களில் சொன்னேன். இவனை ஒத்தையில் விட்டுறக்கூடாது, இந்த உலகத்தில் இவனுக்கு துணைக்கு ஒன்று வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய ஜெபித்தோம். எல்லாம் தோல்வி தோல்வி தோல்வி, இழப்புகள். கண்ணீரின் பாதையில் நாங்கள் கடந்து சென்றோம். அந்த நாட்களில் 7 ஆண்டு காலம் நாங்கள் கண்ணீரில் இருந்தோம். அந்த நாட்களில் கேரளாவில் மூணார் என்ற இடத்துல அவ்வளவு துயரத்தில், அவ்வளவு துன்பத்தில். சில வேளைகளில் தேவன் ஏன்னா அந்த அற்புதத்தை பார்க்கணும்ல, அழியில சொல்லுவோம் கர்த்தர் நல்லவன். சரி, கடைசியில் எனக்கு 5வது எனக்கு ஒரு பையனை நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. என் மனைவிக்கு தரிசனம், ஒரு ஆண் குழந்தையை வைத்து ஒரு தூதன் கையில் கொண்டு கொடுக்கறது மாதிரி. ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்கெல்லாம் ஊழியத்துக்கு வரணுன்றதுக்காக சொல்கிறேன். அவங்கெல்லாம் உங்களெல்லாம் எப்படி நாங்கள் பெற்றெடுத்தோம், எப்படி வாங்கியிருக்கிறோம், நீ என்ன செய்யணும் இயேசுவுக்காக அல்லையில சொல்லுவோம். நான் கேட்ட ஆண்டவர் எனக்கு 2 பையங்க வேணும், அது 2 ஊழியம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். என் கல்யாணம் முடிச்ச காலத்தில் 2 கர்த்தருக்கு சேவை செய்யணும். அதுதான் என்னுடைய லக்கு, என்னுடைய நோக்கம், என்னுடைய மைண்டு தாட்டு. பிறக்கிறதுக்கு முன்னாலே பேர் வச்சுருக்கேன். நான் எல்லாம் பிறந்த பிறந்த வைப்பாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே இன்னென்ன பேர் தாடு 2 பேருக்கும் வச்சு ஜெபம் பண்ணேன். அப்போ 5வது பிறப்பதுக்காக டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை இனிமேல் இருக்காது, 3 குழந்தை ஆயிடுச்சு, இனிமேல் உனக்கு குழந்தை வேண்டாம், நீ போயிரு அப்படின்னு சொல்லி என் மனைவி கண்ணீரோடு நாங்கள் மூணார் ஜிஹெச் ஆஸ்பத்திரியிலேருந்து அழுகையோடு வெளியே வந்தோம். உங்களுடைய சித்தை என்னப்பா? அதில் ஒரு நேர்ஸ், கண்மணியம்மான ஒரு நேர்ஸ் சொன்னாங்க, அவங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தரை அந்த சகோதரிக்காக கடந்த 2 நாளைக்கு முன்னால் நான் ஜெபம் பண்ணேன். அவங்க இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியாது. அவங்களுக்காக 2 நாளைக்கு முன்னால் நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, அந்த சகோதரி சொன்ன வார்த்தை எங்களுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என் மனைவியின் இடத்துல, தங்க செல்வி, நீ வந்து பெரிய டாக்டர் சொல்கிறபடி நீ செய்யாத, உனக்கு இன்னொரு குழந்தைய கடவுள் கொடுப்பார், ஆமென், கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு கண்ணீரை துடைத்து விட்டு 4வது நாங்கள் நடந்து 5வது குழந்தை சமயத்தில் கண்ணீரோட வேதனையோடு நாங்கள் பலபடி பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். அந்த இரவில்
ஒரு நாள் அந்த இரவு ஆகஸ்ட் 10 1996 ஆண்டு ஆகஸ்ட் 10 இரவு 12:45 மணிக்கு பர்ணபா பிறந்தான் பாருங்க. அப்போ நர்ஸு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பையன் பிறந்திருக்கிறாப்புல அப்படின்னா எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். 3 பிள்ளை இறந்துருக்கு, ஒரு பையன் இருக்கிறான், அடுத்து ஒரு பையன் பிறந்திருக்குன்னா இதுக்கு பேர் என்ன பேர்? பிரமிப்பு. கரங்களை கட்டி ஆண்டவர் சொல்லுவோமா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் பிரமிக்க பண்ணுறார் ஆண்டவர். இதுக்கு கடவுள் நம்மளை பல இடங்களிலே நீங்கள் தோல்வியில் இருக்கலாம், வெறுமையில் இருக்கலாம், உங்களுடைய பிரயாசம்லாம் வெறுமை தான், அதை கரெக்டாக சொல்கிறாங்க, உங்களுடைய முயற்சியெல்லாம் வெறுமை தான். கடவுளுடைய கரத்தில் போக கொடுங்க. இயேசுவே, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளை ஹல்லேலூயா. உன்னை வெறுமையாக விட மாட்டார், உன்னை பிரமிக்க வைப்பார், நீ உன்னை அதிசயங்களை காண செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம். உலகம் தூற்றலாம், தயவுசெய்து உங்களிடத்தில் சில வேண்டிக் கொள்கிற என்னவென்றால், குழந்தை இல்லாத பிள்ளைகளை பார்த்து எந்த சூழ்நிலையிலையும் ஏளனமாக யாரையும் பேசாதீங்க, அது பெரிய பாவம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவான். அவங்களுக்காக ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர்ட்ட நீ ஜெபந்தான் பண்ணணுமே தவிர அவங்கள பற்றி எந்த தப்பான வார்த்தை மன நோகும்படி சொல்லிடவே கூடாது, அது பெரிய குற்றம். அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. அவங்களையும் ஆசீர்வதிங்கப்பா, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அதைத்தான் நீ சொல்லணுமே தவிர அதை விட்டுட்டு வேறு என்னத்தையோ சொன்னோம்னா கர்த்தர் பார்த்துட்ருக்கிறாரு. கர்த்தர்கிட்ட ஒரு நாள் கணக்கும் பெரிய சிக்கலாகும். அதனால ஒருத்தரை நோகுப்படி பேசவே கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். என்னாச்சு அண்ணாளுக்கு? என்னாச்சு அண்ணாளை என்னெல்லாமா பேசுகிறாப்புல, எனக்கு பிள்ளை இல்லை, மலடி இப்படி அப்படி இப்படி. கடைசியில் என்னாச்சு? குறுகிய காலத்துக்குள்ளே தேவன் அண்ணாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உன்னமெல்லாம் சொல்லுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான். உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம். அண்ணாளை நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, அண்ணாளை நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவர். உங்க அன்புக்கு முன்னா ஹல்லேலூயா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏசு நல்லவன். ஒரு வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஆமென். அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். லூக்கா, அதே லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஒரு அதிசயம் நடக்குது. அதுதான் லைட்டாக தொட்டுட்டு போக போகிறோம். நம்ம சிந்தித்த பகுதி தான். ஆனாலும் தேவன் செய்த அற்புதத்தை இந்த 5ஆம் அதிகாரம் 20-24 வசனத்தில் திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு திமிர்வாதக்காரன் அர்த்தம் என்னென்னா, முடவன், நடக்க முடியாது, கால் நடக்க முடியாது, கை நடக்க முடியாது, இன்னொருத்தருடைய உதவியைத்தான் நாடணும். அதுக்கு பேர் தான் திமிர்வாதக்காரன். சோத்திரான் எழுந்திருக்க முடியாதவன், நடக்க முடியாதவன், அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து இருக்கிறத பார்த்த உடனே அவனை 4 பேர் தூக்கி சுமந்துட்டு வராங்கய்யா. கர்த்தருக்கு சோத்திரம். அவனை அப்படி சுமந்து கொண்டு வந்து பார்த்த உடனே இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இப்போ இந்த அற்புதத்துக்கு ஒரு காரணம் அதில் இருக்குது. இந்த மனிதனுடைய பிரச்சனைக்கு அதில் ஒரு காரணம் இருக்குது.
கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், சில அதிசயங்கள் நடப்பாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கான்னு நம்முடைய கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பை வாங்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். கடவுள்கிட்ட பாவங்களை அறிக்கையிட்டு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னை கழுவுங்க ஆண்டவரே என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் தன் பாவங்களை அறிக்கையிட்டு, பேதுரு சொல்கிறோம், பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி குணப்படு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடத்துல சொல்லப்பட்டு மனம் திரும்பி உனி கழுவப்படு, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் இருதயத்தை சுத்திகரியுங்கள், சிந்தையை சுத்திகரியுங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் வரணும். கர்த்தர் சொல்றாரு, மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாருங்கள், அவனுக்கு இருக்கிற பிரச்சனை வேற, இயேசு கிறிஸ்து சொல்கிறது வேற. அவர் உடனே சோகம் கொடுத்து இருந்துச்சு நடப்பா அப்படி சொல்லலை. ஏன்னா அவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு காரணமே அதுதான். ஒரு அதிசயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு, ஒரு அற்புதம் நடப்பதற்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். உங்களை அலசி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறோம், நம்ம செய்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா, நம்ம சிந்தை சுத்தமாக இருக்குதா, நம்முடைய நினைவு பரிசுத்தமாக இருக்கிறதா, நம்ம தேவனுக்கு பிரியமாக நடந்திருக்கிறோமா, கர்த்தருக்கு பிரியமாக ஏதாவது செய்திருக்கிறோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆராய்ச்சி பார்த்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படியே ஒரு சுத்திகரிப்பு ஜெபத்தை செய்ய வேண்டும். பாருங்க, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அவ்வளோதான் நடந்தது. என்ன நடக்கு பாருங்க, 5ஆம் அதிகாரம் 24, 25 உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. இயேசு சொல்கிறாரு. மத்தேயு 5, 24, 27 உன் படுக்கை, நான் சிம்பிளாக தான் எழுதி வச்சிருக்கிறேன், படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தன் வீட்டுக்கு போனான். அதுக்கு அடுத்து அதில் பார்த்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க? 26ஆம் வசனத்தில் 5:26 அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம், அதிசயமான காரியங்களை, சத்தமாக சொல்லுவோம், அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். அப்போ நீங்களும் அதிசயமான காரியத்தை நீங்கள் பார்க்கணும். ஆமென், கைதட்டுவோம். அல்லேலூயா. அதிசயமான காரியத்தை அவங்க பார்த்தாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டாமா? செய்வார். அதிசயமான காரியத்தை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார், உங்கள் தொழிலில் செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை, இந்த மனிதனுக்கு செய்த அதிசயத்தை நமக்கு செய்ய மாட்டாரா? ஜனங்கள் சொல்கிறாங்க, அதிசயமான காரியத்தை இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். சோத்திரம். கடந்த வருஷத்தில் நமக்கு எத்தனை அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு நன்றி வேணும் பாருங்கள். அதுதான் நம்ம செய்யவே மாட்டோம். கடவுள் என்ன பார்க்குறாருன்னா, ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை நமக்கு செய்கிறாருன்னா அதுக்கு நன்றி செலுத்தணும்ல, அதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தணும்ல. அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவதை அவர் ரொம்ப விரும்புகிறாரு. பாருங்கள், ஒரு கட்டத்தில் 10 குஷ்டரோகிகள் வராங்க. அந்த உடனே எங்கள் குஷ்டரோகெல்லாம் போகணும், தாவீதின் குமாரனே இறங்கும், அப்படி எப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே ஏசப்பா சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, எங்களுடைய குஷ்டரோகம் மாறணும், எங்களுடைய குஷ்டம் எங்களை விட்டு நீங்களும் ஆண்டவரே அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு போய் ஆசாரியர்களை காண்பீங்க. அவங்க போகிறாங்க, 10 பேர் சுத்தமாகிடுறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஆசாரியர்னா ஊழியக்காரங்க, தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட போய் உங்களை காண்பீங்க, அவ்வளோதான். பாருங்கள், 10 பேருடைய குஷ்டரோகம் ஒரு செகண்டில் அப்படியே நீங்கிருச்சு. குஷ்டரோகம் வந்து மோசமானது இல்லை, பயங்கரமானது. குஷ்டரோகன்றது யாருமே அதை சகிக்க முடியாது. மேலு காலெல்லாம் ஒரே குஷ்டமாக இருந்தால் ஒரு சீல்வடிந்து எவ்வளோ ஒரு அருவருப்பாக இருக்கும் இல்லையா? அவங்கள அப்படிப்பட்ட வியாதியுள்ளவர்களையும் இயேசு குணமாக்குறாரு. குணமாக்குறதுல பாருங்கள், அதில் ஒருத்தர் நன்றியாக இருக்கிறான். ஆமாம், 10 பேருக்கு நன்றி, 9 பேருக்கு நன்றியே கிடையாது. சோத்திரம். அவங்க திரும்பி வரல. ஒருத்தன் வந்து தான் ஆரோக்கியமானதை கண்டு ஏசப்பட்ட ஓடி போய், ஆண்டவரே என்னை சுகமாக்கினீரே, அல்லேலூயா சொல்லுவோம், எனக்கு சுகம் கொடுத்தீரே, என்னை காப்பாற்றினீரே, உமக்கு நன்றி அப்பா, சோதரப்பா. ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் அற்புதம் வாங்குவாங்க, மறாத சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. நிறைய பேர் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. சோதரம், ஜெபத்துக்கு வர்றதில்லை. எத்தனை அற்புதத்தை வாங்கியிருக்கிறோம், எத்தனை நம்ம ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறார். பாடிக்கிறாங்க, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. சொல்லுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுவோமா?
நன்றி ராஜா, 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 ராஜா. ஆமென், அல்லேலூயா. எத்தனை நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறோம். அவருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு யோசித்து பாருங்க பாப்பா. ஏசப்பாவுக்காக ஏதாவது பண்ணியிருக்கிறோமா? இந்த புஸ்தகம் இருக்குது, லூக்காளின் விசேஷம். ஒரு 10 புத்தகத்தை கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுப்போமே. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த புதிய இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே, நானும் ஒரு 10 பேருக்கு ஊழியம் செய்யணும். இந்த உலகத்தில் எவ்வளவோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ பதவிகள் இருக்குது. பிரதமர் பதவி, ஜனாதிபதி பதவி, என்னெல்லாம் பெரிய பெரிய பதவியெல்லாம் நாட்டில் இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியல. எந்த பதவியெல்லாம் இந்த உலகத்தோடு அழிஞ்சிரியா? ஆமென். ஆண்டவருக்காக சேவை செய்கிறோம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. உலகத்தில் இந்த உலகத்தினுடைய பெரிய செயலாளராக இருந்தாலும் சரி, உலகத்தில் பெரிய வேலை இயேசுவுக்கு வேலை தொண்டு செய்வது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உலகத்தில் இந்த மகிமை என்னைக்கு தெரியாது. இந்த மகிமை ஒரு நாளிலே ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாத வித்தியாசத்தை காட்டுவன் பைபிளில் இருக்குது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்ம 4 பேரை நல்ல வழியில் கொண்டு வரணும். உலகம் சீர்கெட்டு கிடக்கு. சமுதாயத்தில் எத்தனையோ பேர் கெட்டு போகிறாங்க, இருளில் வாழ்கிறாங்க, பாவத்தில் வாழ்கிறாங்க, குடியில் வெறியில் வாழ்கிறாங்க. இவங்களை மாற்றணும். அல்லேலூயா சொல்லுவோம். இவங்களுக்கு மனம் திரும்புதலை தேவன் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லு. மனமாற்றம் உருவாகணும். ரட்சிப்பு, நாம ரட்சிக்கப்பட்டது போல இவங்களும் ரட்சிக்கப்படணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு புக்கு கொடுத்ததுனால கேட்டால் போயிடுவீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட உங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம். கர்த்தர் எவ்வளோ சந்தோஷப்படுவா. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஏதாவது ஒரு ஆண்டவருக்காக நம்ம செய்வோம். இந்த உலகத்தில் நன்றி வேணும். ஆண்டவருக்காக கொடுப்பதிலே தேவன் செய்த எனக்கு நன்மை செஞ்சுருக்கிறார், நான் அவருக்காக கொடுப்பேன். சோதரம் அவருக்காக, அவர்கிட்ட நிறைய ஆசீர்வாதம். அவருக்கு எதுவும் செய்ய மாட்டோம். அவருக்காக செய்யணும். ஏதாவது நம்முடைய உழைப்பை கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய நான் எனக்கு செஞ்ச தேவனுக்காக நான் அவருக்கு செய்வேன் அப்படின்ற சிந்தையோட ஊழியத்திலிருந்து, கொடுப்பதிலிருந்து, ஜெபிப்பதிலிருந்து, தேசத்துக்காக ஜெபிப்பதிலிருந்து, கர்த்தருடைய பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்தில் தேசத்துக்காக, சபைகளுக்காக, மிஷனரிகளுக்காக, ஊழியங்களுக்காக அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம உள்ள இந்த கடமையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று அதிசயமான காரியங்களை கண்டோம். முதலாவது பேதுரு பிரமிப்படைந்தார். இப்போ என்ன சொல்கிறாங்க? அதே லூக்காவில் அதிசயத்தை பார்க்குறாங்க. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரமிக்க வைப்பார், அதிசயத்தை காண்பீர்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். சரி, அடுத்த படிக்க போகிறோம். இந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஒரு அற்புதம் நடக்கணும்ல, அதுக்கு நம்ம எது ஆண்டவருக்கு ஒவ்வொரு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 46, 47 போட்டிருக்கு. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து கபடமில்லாத இருதயத்தோடு தேவனை துதித்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 2:46, 47. அவர்கள்லாம் என்ன பட்டாங்க? ஒருமனப்பட்டார்கள். ஆமென். 2வது தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதற்கு மனுஷனுக்கு ஒரு மனம் தேவை. 2வது தேவாலயத்திலே தரித்திருந்து. அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆலயத்தில் வாரந்தோறும் வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுகை செய்ய வேண்டும். தினந்தோறும் போட்டிருக்கு. தினந்தோறும் தேவாலயத்தில் ஆண்டவருடைய பணியை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளையை நாமும் நம்முடைய ஜீவித்தில் செய்யணும்ல. ஆலய ஆராதனை எவ்வளோ முக்கியமானது. சோதரம் உபவாச ஜபங்களெல்லாம் எவ்வளோ முக்கியமானது. ஜபங்களில் பங்கெடுக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க பார்த்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவனை துதித்து நாடோறும் தேவாலயத்தில் வந்து உட்கார்ந்து ஜெபித்து அவங்கள்ட்ட வந்து மனசு வந்து ஒரு மனம், இரண்டு மனம் கிடையாது, ஒரே மனசு. அப்போ ஒரு மனசு இருக்குது. அடுத்த ஒரு வசனத்தை 2 மனம் இருக்குது. அதில் என்னென்னு பார்க்க போகிறோம். சோத்திரம் யாக்கோபு புஸ்தகம் சோத்திரம் 1ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வசனத்தில் 2, 3 குறிப்பு வருது. ஒன்று வந்து சந்தேகப்படுகிறவன், இன்னொன்று இருமனம் உள்ளவன். இந்த 2 விஷயம் இந்த இடத்துல இந்த வருகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 சந்தேகப்படுகிறவன்
கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறார். ஒன்றாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையை பிரமிக்க வைப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை அற்புதங்களை பார்க்க வேண்டுமானா அதில் ஆண்டவர் சொல்கிற என்னன்னா, நீ சந்தேகப்படக்கூடாது. அழியில சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோம், அல்லேலூயா அல்லேலூயா. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசுதாமே கடலின் மீது நடந்து வராரியா, கடல் மீது நடந்தீரையா அப்படின்னு பாடுறாருல பெருமான் ஐயா. கடல் மீது நடந்து வந்து பேதுரு சொல்கிறாரு, ஆவேசம், ஜனங்களாம் பயப்படுறாங்க, ஏதோ பேய் வருது அப்படின்றாங்க. ஜனங்களெல்லாம் சொல்கிறாங்க, ஏதோ பேய் வருது, ஆவேசமா, ஏதோ ஆவேசம் வருது. வருகிறவர் இயேசு. ஆமென். அலையில சொல்லுவோம். கடல் மீது நடக்கிறாருன்னா அவர் தெய்வகுமாரனா இயேசு. அலையிலே சொல்லுவோம். வானத்தை உண்டாக்கின தேவன், அந்த கடலே அவருக்குள்ளது. சோதரம். அந்த கடல் மீது அப்படியே இயேசு. இரவின் 4ஆம் ஜாமன்னா எத்தனை நினைக்கிறீங்க? 1ஆம் ஜாமன்னா 6 மணிலேருந்து 9 மணி வரை, 2ஆம் ஜாமம் 9லேருந்து 12 வரை, 3ஆம் ஜாமம் 12லேருந்து 3 மணி வரை, 4ஆம் ஜாமம் 3 மணிலேருந்து 6 மணி வரை. அப்போ இரவின் 4ஆம் ஜாமம் என்றது அதிகாலை 3 மணிக்கு. இரவி இயேசு கடல் மீது அப்படி நடந்து வராரு. பேதுரு சொல்கிறாரு, நான் தான், பயப்படாதீர்கள். இயேசப்பா சொன்ன உடனே பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீரேயானால் நான் கடல் மீது இறங்கி நடந்து வருகிறேன். பாருங்க, பேதுருக்கு ஒரு துணிச்சல் வந்துருச்சு. நான் கடலில் நடக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நடந்து வா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை அடி நடந்தார்னு தெரியாது, ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பேதுரு கடலின் மீது நடந்தான். ஆமென். பாருங்க, தண்ணி மேலே ஒரு மனுஷன் நடக்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் அது, எவ்வளோ பெரிய அதிசயம். எத்தனை எட்டு வச்சார்னு தெரியாது. ஆனால் அங்கே பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, திடீரென்று காற்றடிக்குது, புயல் அடிக்குது. அடித்த உடனே பேதுருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. காற்றை பார்க்குறாரு. இயேசுவை தான் பார்க்கணும். அழியில சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவை பார்த்து வந்தால் நடந்து வந்திருக்கலாம். இயேசுவை பார்க்காம காற்றை, பிரச்சனையை பார்க்க. நம்ம வாழ்க்கையில் அதுதான் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குதா, இந்த கடனை எப்படி இவ்வளோ பெருசாக இருக்குதே, இவ்வளோ பெரிய கடனாக இருக்குதே, இதை எப்படி நான் அடைப்பேன், அதையே நினச்சிக்கிட்டு இருக்காம அதை மாற்ற வல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். உங்கள் தொழிலில் ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலையில் ஆசீர்வதித்து உங்கள் பிரச்சனையை தாண்டக்கூடிய ஒரு 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 யுகத்தை உருவாக்கி கொடுக்கிறவர் இருக்கிறார். அவரே பார்க்கணும். இப்போ பாருங்கள், இயேசப்பாவை பார்க்கறத விட்டுட்டு பேதுரு வந்து என்ன செய்றார், கடலையும் காற்றையும் பிரச்சனையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம வாழ்க்கையில் அதான் பாருங்கள். அவர் சொல்ற, ராமுழுதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் ஆகப்படலை. நம்முடைய பிரயாசம் ஒன்றும் இல்லை. அலையில சொல்லுவோம், நீங்கள் ராத்திரி பகலும் உழைச்சாலும் சரி, அவர் ஆசீர்வாதம் இல்லைன்னா மீண்டு வர முடியாது. அலையில சொல்லுவோம், அவர் ராத்திரியோடு விளைஞ்சினா அவருடைய கிருபை. இயேசப்பா, என்னுடைய உழைப்பில், வருமானத்தில் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை இருக்கணும் இயேசப்பா. அப்போ இயேசுவை மாத்திரம் பார்த்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையணும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடையணுமா? நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம் வரணுமா? சோதரம். நம்ம வாழ்க்கையில் பிரகாசம்னா, இருளுன்னா எவ்வளோ வேதனை. பிரகாசன்றது வெளிச்சம். வெளிச்சம் தானே ஒரு ஆசீர்வாதம். ஒரு வீட்டுக்கு வெளிச்சம். லைட்டு வெளிச்சம் எதுவும் இல்லாமல் வீட்டில் போய் இருக்க முடியுமா? வெளிச்சம். அழியிலே சொல்லுவான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென். யாரை நோக்கி பார்த்தா வாழ்க்கையில் விடலை உண்டா, வெளிச்சம் பிரகாசிக்கப்பட முடியும்? இயேசு கிறிஸ்துவை, நம்ம அப்பாவை நோக்கி பார்த்து முட்டி போட்டு நீ அழியா ஆண்டவற்ற இயேசுவே. அழியில சொல்லுவோம், இயேசப்பா, மனிதர்களெல்லாம் பார்த்து வேஸ்ட்டு, உலகத்தை பார்த்து வேஸ்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு நன்மை செய்கிறது அவரால் தான் செய்ய முடியும், நீ செஞ்சிட முடியாது. ஆமென். அல்லேலூயா. உனக்கு நன்மையை நீ உருவாக்கி கொள்ள முடியாது. எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு ஈவும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அருளனா ஒன்றையும் பெற முடியாது. அப்போ அவர் தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். கர்த்தருடைய அவர் தான் நமக்கு நன்மை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் நீங்கள் அடையலாம். உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளை, சமாதானம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு பிரச்சனையை மாத்திரம் பார்த்த உடனே நடந்தது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அப்படி தண்ணிக்குள்ளே பேதுரு முங்க ஆரம்பிச்சிட்டாரு. கடலில் நடந்து வந்த மனுஷன் இப்போ கடலுக்குள்ளே முங்க ஆரம்பிக்கிறாரு. கழுத்து வேற வந்துருச்சு. ஸ்தோத்திரம். கழுத்து கொஞ்சம் ஒரு அடி தான், கழுத்து உள்ளே போயிடும். உள்ளே போகிறதுக்கு முன்னால் கையை ஊதி, இயேசுவே என்னை ரட்சியும். அலையிலே சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே
இயேசுவே, சத்தமா சொல்லுமா, இயேசுவே, இயேசுவே என்னை ரட்சியும். அவரை கூப்பிடுங்க ஐயா. என்ன நடந்தது தெரியுமா? கையை பிடித்தா. இயேசு என்ன சார்? கையை என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். ஆமென். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. பேதுரு அப்படியே கைப்பிடிச்சு எணிஞ்சாரு. ஏசப்பா என்ன செய்றாரு? அப்பா பாருங்க, நம்ம முங்கி போகாமல் இருப்பதற்கு, கடலில் முங்கி போகாமல் இருப்பதற்கு, இந்த உலகத்தினுடைய வியாதியில் முங்கி போகாமல் இருப்பதற்கு, அழிந்து போகாமல் இருப்பதற்கு, அருமையான சகோதரி, பெரிய கேன்சர் வியாதியிலேருந்து சுகமாக்கப்பட்டவங்க கூட நம்ம சபையில் வந்திருக்கிறான். அருமையான தாயார் அவர்கள் சவிதா ஆஸ்பத்திரியில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. தாயார் பெரிய ஒரு பிரச்சனையில் தேவன் எனக்கு விடுதலையோடு தாயாரை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? ஏசப்பா எவ்வளோ சுகத்தை, எவ்வளோ பெரிய சுகத்தை, பயங்கரமான கேன்சர் அதிலிருந்து கொடுத்து இன்னைக்கு சபையில் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. ஆண்டவரை நோக்கி பார்த்தது தான். அவர் நோக்கி பார்த்து இணைஞ்சாங்க. அம்மா தாயார் அடிக்கிறக்கோ சொல்லுவாங்க, ஏசப்பா என்னை காப்பாற்றும், இயேசுவே அப்படின்னு நான் கூப்பிடுவையான்னு சொல்லுவாங்க. அருமையான எத்தனை பிள்ளைகளை தேவன் காப்பாற்றி இருக்கிறாரு. அப்போ பாருங்கள், நம்ம அமைங்கி போகும்பொழுது அவரை கூப்பிடணும்யா. ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஒரு சின்ன குழந்தை பிறந்தது மாதிரியே இருந்தால் எப்படி? அது கொஞ்சம் வளர்ந்து அப்பா அம்மா அண்ணன் தாத்தா கூப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அழியில சொல்லுவோம். கூப்பிடவே இல்லை. பிறந்ததுலேருந்து 50 வயசு கூப்பிடலான்னா எப்படி இருக்கும்? அப்போ ஒரு குழந்தை அப்பான்னு கூப்பிடுறது, அம்மான்னு கூப்பிடுறது, நம்ம ஏசப்பான்னு கூப்பிடுறத, ஆமென் அல்லேலூயா, அவளோட மனசை நம்ம குளிர வைக்கணும். ஆண்டவருடைய மனசை எப்படி நம்மளை அவரை குளிர வைக்கணும்? என்ன? துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, ஆராதிப்பது, நல்ல பாட்டு பாடி கரங்களை தட்டி நல்ல கைகோசம் எழுப்பி ஜெபிக்கணும், நல்ல ஆராதனை பண்ணணும் ஆண்டவரை. ஆமென் அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் பேதுருவை தூக்கி எடுத்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசியே சந்தேகப்பட்டாய். ஆமென். நம்ம அமுங்கி போகிறதுக்கு காரணம் என்னன்னா சந்தேகன்றதுக்கு பாருங்கள் உள்ளத்தில். ஏசப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் தான் சேவ் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு அந்த அற்ப விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா? சந்தேகம் அது மோசமான ஒரு பேய். ஆண்டவர் ஏசப்பா அந்த சந்தேகம் எனக்குள்ளே வரவே கூடாது. என்ன சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்தில்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாக்கோபு 1:6-7-8 சந்தேகப்படுகிறவன் கடலின் அலைக்கோப்பாக இருக்கிறான். அதுக்கு அடுத்து அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாவது பெறலாம் என்று சந்தேகப்படுகிறவன். அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா, இருமனம் உள்ளவன் நிலையற்றவனாக இருக்கிறான். ஒன்று சந்தேகப்படுகிறவன், இன்னொன்று இருமனம். கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு அற்புதத்தை ஒரே மனம் உள்ளவர்களாக வாழ்ந்தாங்க. ஆமென் அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட பெறுவதற்கு, ஒரு அதிசயம் நடப்பதற்கு ஒரு மனமாக இருக்கணும். இருமனம். இருமனம் உள்ளவன் நிலையற்றவனாக இருக்கிறான். இருமனம்னா என்னது? இயேசுவும் வேணும், சோசிகாரனும் வேணும். அப்படியா? சோதரம். சில கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. அவங்க சோசியம் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது. அப்போ இதெல்லாம் எப்படி உனக்கு அற்புதம் செய்வாங்க? இதுக்கு பேர் என்ன? இருமனம். இயேசு வேணும், அது வேணும். அதான் ஒருத்தர் சொன்னாரான், நான் பிசாசை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படி. ஏன்டா பிசாசை போய் நேசிக்கிற அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரான். அவர் சொன்னாரான், சப்போஸ் ஒரு சமயம் நான் தப்பித்தவரி நரகத்துக்கு போயிட்டேன்னா அங்கே அவன் உதவி எனக்கு தேவை இருக்குது அப்படின்னாலும். அட பாவி, நரகத்தில் எவன்டா உனக்கு உதவி செய்வான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரான். ஒரு சின்ன ஒரு இது மாதிரி சொன்னாங்க. அருமையான தேவனோட இரண்டு மனம் இயேசுதான். ஆமென் அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்.
அந்த ஒற்ற நிலைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா வாழ்வோ சாவோ, நான் வாழ்ந்தாலும் ஓடுதான், நான் மரித்தாலும் ஓடுதான். எல்லாரும் பாடுவோம். நான் வாழ்ந்தாலும் ஓடுதான், நான் மரித்தாலும் ஓடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். அல்லேலூயா. உம்மைத்தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் ஓடுதான், நான் மரித்தாலும். சொல்லுவோமா? நான் மரித்தாலும். எந்த பசப்பசப்பை காட்டினாலும், இங்கே பச்சையாக இருக்குது, இங்கே போனீங்கன்னா உனக்கு சுகமாயிடும், இங்கே பச்சையாக இருக்குது, இங்கே வந்தீங்கன்னா உனக்கு நடந்துடும், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உனக்கு அப்படிலாம் உலக மக்கள் சொல்லுவாங்க. ஐயா, ஆண்டவர் எனக்கு செஞ்சாலும் செய்யாமல் போனாலும் எனக்கு அவர் தான். நாமே நல்லலோயா. அந்த நிலைக்கு வந்திருக்கா சும்மா விட்டுருவாரா? ஒரே மனசாக இருங்கய்யா. ஒரே மனசுனா என்ன அர்த்தம்னா ஒரே தேவன். நாமே நல்லலோயா. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கடவுள் கிடையாது. கடவுள் உலகத்தில் ஒருத்தர் தான். ஆமே சத்தமாக சொல்ல அல்லேலூயா. ஒரே தேவன், பிதாவாகிய தேவன், ஒரே தேவன் நமக்கு உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் நமக்கு உண்டு. இயேசு, பிதா, இயேசு, ஆவியானவர். அது 3 கடவுள், ஒரே கடவுள் தான். புரியுதா உங்களுக்கு? பிதாவும் இயேசுவும் ஆவியானவர் ஒரே தேவன். ஆமே 3 கடவுளை பார்த்துடக்கூடாது, ஒரே கடவுள் தான். பிதாவாக இருக்கிறவர் இயேசுவாக வராரு, இயேசுவாக இருக்கிறவர் ஆவியானவராக இருக்கிறாரு. அவ்வளோதான். தேவன் உலகில் ஒருவர், ஒருவர் மூவர், மூவர் ஒருவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே உங்கள் சிந்தையை பதிச்சுக்கங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னையன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென். யாதொரு சொருபத்தையாயிலும் விக்கிரகத்தையாயிலும் உனக்கு நமஸ்கரிக்க சேவிக்க வேண்டாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படித்து பாருங்கள். அள்ளியில சொல்லுவோம், தேவனை மாறி யாரையும் வரைய முடியாது, செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. லைட்டை போட்டு கடவுள் மாதிரி செஞ்சு கடவுளை காண்பிக்க யாராலையும் முடியாது. அள்ளியிலே சொல்லுவோம், தேவன் ஆவியாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு ரூபமெல்லாம் கிடையாது. கடவுள் மாதிரி யாரும் செய்யவோ வரையவோ எழுதவோ எல்லாம் போலி, பொக்கு. சோத்திரம். என்னது? பொக்கு கடலைமாங்கல்ல. கடையில் இந்த கடை வேர்க்கடலை உடைச்சா அங்கே உள்ள ஒன்றுமே இல்லை, பருப்பு இல்லையா? அதில் பருப்பு இல்லை. அதை நம்பி, பருப்பு இல்லாத நம்பி போயிடாதீங்க, பருப்பு உள்ளதை பார்த்து. ஆமே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மையை வைத்திருக்கிறார் ஐயா. அவருக்கு விருப்பமில்லாது வேண்டாம். என்ன சொல்கிறாரு? இருமனம் உள்ளவன் தன் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனசு நமக்கு இருந்தால் ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு ஆசீர்வாதத்தை அதிசயத்தை பார்க்க முடியாது. அப்போ ஒரு மனம், ஆண்டவரே நீர் எனக்கு போதப்பா. அல்லையில சொல்லுவோப்பா சத்தமா அல்லேலூயா. இயேசுவே எனக்கு போதும். அந்த நிலைப்பாட்டை 1 ராஜாக்கள் புஸ்தகம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு ஞாபகத்துக்கு எடுக்கிற 1 ராஜாக்கள் 18ஆம் 21ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிக்கொருக்கா 2 மனசாக இருந்தாங்க. இஸ்ரவேல் மக்களை சில வேளைகளில் தேவன் கைவிடுறாருன்னா என்னன்னா, அவங்க திடீர்னு கொஞ்ச நாள் ஆண்டவரை ஆராதிப்பாங்க, திடீர்னு வேற எங்கேயும் விக்கிரகாரரை பார்த்து ஓடி போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய தொழில். யாத்திராகமத்திலிருந்து ஆதியாகமத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களை தேவன் நேசிக்கிற ஆபிரகாம் சந்ததியை ஊட அவங்கள என்ன செய்வார்? கர்த்தர் வந்து கைவிடுவார். கைவிடும்போது எதிரி வந்து அடித்து தூக்கிட்டு போயிடுவான். இப்போ கூட 1200 பேரை எதிரி வந்து அடித்து தூக்கிட்டான். ஏன்னா இல்லை, பாவம் தான், அக்கிரமம் தான், சும்மா ஒன்றும் வராது. அல்லையில சொல்லுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அந்த ஸ்தோத்திரம் எப்போ விக்கிரக ஆராதனைக்குள்ளே போகிறாங்களோ, அசுத்த கிரியைக்குள்ளே போகிறாங்களோ, அப்போல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் வீழ்ச்சி. அப்போ எலியா வந்து சொல்கிறாரு, ஏம்பா என்ன சொல்கிறார் பாருங்கள் அந்த வசனத்தில். 1 ராஜாக்கள் 2:18-21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்றுங்க. அல்லையில சொல்லுவோமா? அல்லேலூயா.
எலியா சொல்ற, 2 மனுஷன் நீங்கள் ஏன் இருக்கிறீங்க? ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்க? அங்கே போகிறதா, இங்கே வரதா, அதை பார்க்கறதா, இதை பார்க்கறதா, அதுக்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறதா? இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா, யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா. ஹல்லேலூயா. இயேசுதா இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா. ஹல்லேலூயா சொல்லுவோம். இஸ்ரவேல் மக்கள் 2 நினைவாக இருக்கிறாங்க. கர்த்தர் வேணும், அது வேணும், உலகமே வேணும், இயேசுவும் வேணும். இதெல்லாம் இயேசுகிட்ட வந்தால் இதெல்லாம் நமக்கு பண்ண முடியாது. சில பேர் அப்படி வரமாட்டாங்க. இயேசுப்பாட்ட போயாச்சுன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதியா அப்படின்றதுனால எதுக்கு அப்படி போகிறவங்க? தேவையில்லாத நமக்கு எதுக்கு? அலையில சொல்லுவோம். நல்லதை நம்ம பிடிப்போம் என் வாழ்க்கையில், கெட்டதையும் உள்ளே ஏன் சேர்க்கணும்? தேவையில்லாத உள்ளத்தை எதுக்கு இருதயத்துக்குள்ளே கொண்டு வரணும், வாழ்க்கையில் கொண்டு வரணும்? இயேசு மட்டும் கொண்டு வாருங்க. ஆமென். வந்து பாருங்க, வந்து பார் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி, வந்து பாருப்பா, இயேசு வந்து பார், உனக்கு அற்புதம் அதிசயம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்படிப்பட்ட பெரிய பெரிய அதிசயங்களாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நிறைய வாக்கியங்களாக இருக்குது. இன்னொரு வசனம் படிச்சிடுவோம் சீக்கிரத்தில். மீகா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, யாக்கோபு வம்சம் என்னும் பேர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குடியிருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானா? செம்மையானவர்களுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. டிவியில் அந்த வசனத்தை போடுமா? சோத்திரம். மீகா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்லா எல்லாம் அந்த வசனத்தை எல்லாம் பாருங்கள், கண்களை திறந்து பாருங்கள். யாக்கோபு வம்சம் என்று பேர் பெற்றவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்தவ பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எடுத்த தம்பி, இயேசுவை நம்புகிற மகளே, மகனே, என்ன சொல்கிறாரு? எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை, எனக்கு இன்னும் பண்ணலை, ஆண்டவர் இன்னும் செய்யாமல் அப்படிலாம் சொல்கிறாரா? உங்கள் கர்த்தருடைய ஆவி குறியிருக்கிறதோ, என்ன சொல்கிறாரு? குறியிருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானா? ஏசப்பா இன்னும் சொல்ல, இவ்வளவுதானா ஒரு கிரியைகளா? கர்த்தர் சொல்கிறாரு. எல்லாரும் சொல்லு, சத்தமாக சொல்ல, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஆண்டவர் சொல்றார், செம்மையாய் நடக்கிறவர்கள். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார்? தாறுமாறாய் நடக்கிறவர்கள் உலகத்தில் இருக்காங்க. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு எதிர்ச்சொல் என்னது? தாறுமாறாய் நடக்கிறவர்கள். தாறுமாறாய் நடக்கிறவர்கள் தாறுமாறான இடத்துக்கு தான் போவாங்க. செம்மையாய் நடக்கிறவர்கள் செம்மையான இடத்துக்கு போவாங்க. ஆமாம். தாறுமாறான இடம், அது பயங்கரமானது. தாறுமாறான இடம், அங்கே சாத்தான் குடியிருக்கிற இடம், இருள் குடியிருக்கிற இடம், பாவம் குடியிருக்கிற இடம், அந்தகார ஆவி குடியிருக்கிற இடம், தாறுமாறான இடம். செம்மையான இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஐயா. நம்ம வந்திருக்கிற பாதை செம்மையான பாதை. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஏசப்பா வழி, செம்மையான வழி. இந்த உலகத்தில் எத்தனையோ வழிகளை சத்துரு வச்சிருக்கிறான். எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ காரியங்களாக உலகத்தில் இருக்குது. எல்லாத்தையும் தெரிந்து நல்லதை நீ பிடிச்சிக்கையான்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செம்மையானதை பிடிப்போமே. ஏன் தேவையில்லாத போட்டுக்கிட்டு, தேவையில்லாத ஏன் பார்க்கணும், தேவையில்லாத காரியத்தை ஏன் சிந்திக்கணும், தேவையில்லாத ஏன்? செம்மையான வழியை இயேசு பைபிள் கொடுத்துருக்கிறாரு. 66 புத்தகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆதியாகமத்தில் வெளிப்படுதல் வேறு புத்தகத்தை கொடுத்து படிச்சு பாருயா. இந்த உலகத்தில் இல்லாத பொக்கிஷமெல்லாம் இதில் இருக்கிறது. அல்லேலூயா. நீ நடந்தது, நடக்கிறவைகள், இனி நடக்கப் போகிறவைகள், இந்த உலகத்தில் எந்த மனிதனும் சொல்ல முடியாததை என் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் ஐயா. இந்த வேத புத்தகத்துக்கு சிறந்தது உலகத்தில் என்ன இருக்கிறது? இன்று இருக்கிற வீடியோ காட்சிகள், இன்று இருக்கிற விஞ்ஞானிகள், இன்று இருக்கிற எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவருடைய கதைகள், சரித்திரங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு ஒவ்வாது. அதெல்லாம் போலியானது. அல்லேலூயா சொல்லுவோம். என் ஆண்டவர் இயேசு தந்த புத்தகம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி கொடுத்த புத்தகம், இந்த இஸ்ரவேலின் தேவனுடைய வேதம். வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிற, படித்து பாருங்க ஐயா. எவ்வளோ புதையல் இருக்குது தெரியுமா? செம்மையா நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு இங்கே காட்டி கொடுப்பார் ஆண்டவர். இது ஒரு கண்ணாடி. வேத புத்தகம் வந்து ஒரு கண்ணாடி. கண்ணாடி யாராவது பார்க்காம வருவோமா? டெய்லி காலையில் இன்றைக்கி யாராவது கண்ணாடியை பார்க்காம வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க யாராவது கையை வைத்துங்க பாப்பா. கண்ணாடியே நான் பார்க்கலையா?
ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம்ல, இந்த வேத புத்தகம் ஒரு கண்ணாடி. உன் வாழ்க்கையில் இருக்கிற முகத்தில் என்ன இருப்பதை காட்டி கொடுக்கும். கண்ணாடி எந்த இடத்துல என்ன இருக்கு என்பதை காட்டி கொடுப்பது போல இந்த கண்ணாடியாகிய இந்த வேத புத்தகம் வாழ்க்கையுடைய வெளிச்சம் போட்டு காட்டி, என்ன படித்து பாருங்கள், என்ன இருக்குன்னு பார்ப்போமே. அலையில சொல்லுவோம், என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. பைபிள் சொல்கிறாங்களே, வேத புத்தகம் சொல்கிறாங்களே, போதிக்கிறாங்களே, உள்ள வாருங்கள். ஆண்டவர் உள்ள வா, இந்த வேதத்துக்குள்ள வா, இந்த சத்தியத்துக்குள்ள வா, செம்மையாக நடப்பதற்கு உன்னை அர்ப்பணித்துப்பா. உனக்கு நான் நன்மை செய்ய மாட்டேனோ ஆண்டவர் கேட்குறாரு. உனக்கு நான் நன்மையே செய்ய மாட்டேனா? உனக்கு நன்மை நடக்கும் கர்த்தருடைய பிள்ளையே. அலையில சொல்லுவோம், உனக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். ஒரு வசனம் படித்து முடிக்க போகிறோம். 2ஆம் வசனம் மீகா 2:13 சொல்கிறாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஐயா, உன் வாழ்க்கையில் எல்லா தடை நீக்கி போடுற, வாழ்க்கையில் என்னென்ன தடை இருக்குதோ, என்ன இடத்துல உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குதோ, கர்த்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் அவர் நீக்கி போடுவார். அவருக்கு முன்பாக ஏசப்பா நடந்து போவார். உன் தடைகளை நீக்கி வாசலை உட்பிரவேசித்து கடந்து போவார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் முன்னிலையிலே உங்களுக்கு முன்னே நடந்து போவார். அலையிலேயே சொல்லுவோம், பாரு, இயேசு ராஜா முன்னே செல்கிறார் அப்படின்னு பாட்டு கூட இருக்குது. நம்முடைய ராஜா நம்ம கூட இருக்கிறார், நமக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு அதிசயத்தை இன்று கண்டோம் என்றது போல பேதுரு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பிரமிப்பு உண்டாகணும். அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் பிரமிக்க வைப்பார். நீங்கள் அதிசயமான அந்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று மாத்திரம், ஆண்டவரே செம்மையான நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கண்கள் மூடி ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களை மூடி இயேசுவுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் செம்மையான வாழ்க்கை வாழணும், செம்மையான காரியத்தை செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நன்றி இயேசுவே. தேவனே, எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிற இயேசுப்பா. ஆண்டவரே, பேதுரு ஆண்டவரே ராம்பொழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றில்லை ஆண்டவரை பிரமிப்பு உண்டாக்க வைத்த தேவன். ஆண்டவரே, இன்று அதிசயத்தை கண்டோம் என்ற வேதத்தில் படிக்கிறோம்பா. ஆண்டவரே, செம்மையாய் நடக்கிறவனுக்கு நீ அற்புதம் செய்கிற தேவனப்பா. உன்னை அந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள், பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் இந்த வருஷத்தில் நிறைய அதிசயங்களை பார்க்க வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். உமக்கு நன்றி. உன்னோட வார்த்தை அப்படியே நடப்பதாக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.